கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கர்த்தர் நம்மை ஏமற்றமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் அவரை பாடி துதிப்போம். அவருடைய வார்த்தைகளை கேட்போம், அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படியாகத்தான் இன்றைய நாளில் கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைத்ததற்காக நாம் நன்றியோடு அவரை நாம் ஆராதிப்போம். அப்படியாக இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிளில் புத்தி உள்ள ஸ்திரீக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீக்கும் உள்ள வேறுபாடு கர்த்தர் அழகாக கொடுத்திருக்கின்றார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை காத்து அன்பாலும் பொறுமையாலும் வீட்டை சீராக கட்டுகிறாள். அவள் நல்ல முடிவுகளை எடுத்து கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அவள் ஆசீர்வாதமாக வாழ்கிறாள். தேவனுக்கு பயந்து நிதானமாய் செயல்பட்டு நடந்து குடும்ப உறவுகளையும் மற்ற உற்றார் உறவினர்களும் அவள் மேம்படுத்துகிறாள் என்று கர்த்தர் இந்த புத்தியுள்ள ஸ்திரீக்கு மிகவும் அழகாக எடுத்துக் கொடுக்கிறார். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ, அந்த அறிவில்லாத ஸ்திரீ என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். தன் சொந்த கோபத்தினாலும் பொறுப்பற்ற செயலினாலும் தன் வீட்டை தானே அழித்து போடுகிறாள், அவமானப்படுத்துகிறாள். சந்தோஷம் இல்லாமல் அவள் அந்த வீட்டை அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். கசப்பான வார்த்தைகளாலும் முட்டாள்தனமான முடிவுகளாலும் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறாள். தன் சுய நலத்தால் கட்டிய குடும்பத்தையே அவள் கைகளினாலே நாசமாக்குகிறாள். அவள் வாயினாலே அவள் வாழ்க்கையை நாசமாக்குகிறாள் என்று கர்த்தர் மிகவும் தெல்ல தெளிவாக இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக இந்த உலகத்தில் எத்தனை பேர் நாம் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நீங்கள் சிந்தித்து இனிவரும் நாட்களில் கர்த்தரை நாம் இருக பெற்றுக்கொண்டு அவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து நாம் அவரை ஆராதித்து வணங்குவோம். அப்படியாகத்தான் இந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டையும் தன் குடும்ப பொறுப்புகளையும் உறவுகளையும் பிள்ளைகளையும் அன்பாக இணைத்து வாழ செய்கிறவள். தன் கஷ்டமான காலத்திலும் கூட விட்டுக் கொடுக்காமல் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் தன் மரியாதையை, தன் சுய மரியாதையை அவள் விட்டுக் கொடுக்காமல் மரியாதையோடு அவள் உண்மையான ஆண்டவருக்கு மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கோபத்தினாலும் அகங்காரத்தினாலும் தன் கர்வத்தினாலும் அவள் குடும்பங்களையும் சரி தன் வீட்டையும் சரி தன்னை தானே அவள் அந்த கர்வத்தையும் அந்த அவமானத்தையும் அவள் காட்டுகின்றாள். இதுதான் புத்தியுள்ள ஸ்திரீக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீக்கும் கர்த்தர் மிகவும் தெல்ல தெளிவாக கர்த்தர் கொடுக்கிறார். இப்படியாக நாம் உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? புத்தியுள்ள ஸ்திரீயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது புத்தி இல்லாத ஸ்திரீயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து செயல்படுங்கள். நம்மளுக்கு புத்தியே இல்லை, அறிவே இல்லை, நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில் படிப்பு என்பது வேலைக்கு மட்டும் உகந்தது. ஆனால் மரியாதை என்பது, டிசிப்ளின் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இருக்கின்றது. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டி அன்பாகவும் நற்குணத்தாலும் ஞானத்தாலும் தன் குடும்பங்களையும் கணவர்களையும் பிள்ளைகளையும் அப்படியாக புத்தியுள்ள ஸ்திரீ வளர்த்துகிறார். இந்த புத்தியில்லா ஸ்திரீ கோபத்தினாலும் அகங்காரத்தாலும் கர்வத்தினாலும் அப்படியாக தன் வீட்டை நாசமாகி கொண்டிருக்கின்றார் என்று கர்த்தர் மிகவும் தெல்ல தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 14
தெல்ல தெளிவாக கொடுத்திருக்கின்றார். இனி வரும் நாட்களில் நாம் இந்த உலகத்தில் எப்படியாக வாழலாம்? அகங்காரத்தினாலும் கர்வத்தினாலும் திமிரினாலும் வாழலாம், திமிரினாலும் பேசலாம். இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது. அவங்க வீட்டிலே ஓட்ட ஜாஸ்தியா இருக்கும், ஆனா மற்றவங்களே அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், புத்தி உள்ள ஸ்திரீ அவள் தன் வீட்டையும் தன் பிள்ளைகளையும் குடும்ப உறவுகளையும் அவள் பேணி காக்கிறாள், கட்டுகிறாள். எதனால்? அவள் தன் மரியாதை நிமித்தமாக கடவுளிடத்தில் நெருங்கி வரும் பொழுது, கடவுளிடத்தில் ஒன்றோடு ஒன்றிற்கு கடவுளிடம் நெருங்கி வரும் பொழுது அவள் அந்த அகங்காரம், கோபம், திமிரு எல்லாத்தையும் விட்டு விலகி ஆண்டவரோடு ஒன்றிற்கு வாழும் பொழுது அவளுக்கு அதையெல்லாம் ஆண்டவர் கட்படுத்தி அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நீர் என்னுடைய பிள்ளை, நீர் உண்மையான ஸ்திரீ என்றார். ஸ்திரீ என்றால் யார்? பெண். நீ உண்மையான மகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நான் சொல்லவில்லை, பைபிளில் அழகாக வார்த்தை இருக்கின்றது. புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, அறிவுள்ள பெண், அறிவில்லாத பெண்ணுக்கு கர்த்தர் தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். இதை இனிவரும் நாட்கள் நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். இல்லை என்றால் இங்க நீங்க எப்படினாலும் வாழலாம், பேசலாம், செயல்படுத்தலாம். பரலோக ராஜ்யத்தில் நாம் இருந்து நாம் மேலும் இருக்கும் பொழுது அங்கு கடுமையான தண்டனை இருக்கும். அதை தெரிந்து வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது தெரிந்து வாழுங்கள். இனி வரும் நாட்களில் நீங்கள் உங்களுடைய அகங்காரம், கொழுப்பு, தினாடு, திமிரு எல்லாம் அடக்கி ஆளி ஆண்டவரோடு செல்லும் பொழுது உங்களுக்கு எதுவும் நேராது இருங்காது. சாத்தானானவன் அப்படியே ஆண்டவருடைய அக்னி நெருப்பால் சுட்டரிக்கப்படுவார். இதை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இனி வரும் நாட்களில் நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றும் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவருடைய பிள்ளைகளும், நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழுங்கள். உங்களுடைய பாவங்களை நீங்கள் குறைத்து இனியும் பாவம் செய்யாமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். இது உண்மை. அப்படியாக நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றும் ஆண்டவருடைய ஜெபத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவருடைய பாடல்களின் மூலமாகவும் நீங்கள் திருப்பலியில் நீங்கள் பங்கு கொள்வது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அடங்குகின்றன. புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீயாக நீங்க வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்க என்ன செய்தாலும் நீங்கள் எப்படியாலும் வாழலாம். ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நாம் இருந்து மேலே போகும் பொழுது கர்த்தர் அந்த அக்னி கூழ், நெருப்பு கூலினால் நம்மை நாளுக்கு நாள் நம்மை வேக வைப்பார். இது உங்களுக்கு தேவையா என்று நீங்கள் இனி வரும் நாட்களில் நீங்கள் எப்படியாக வாழலாம். நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கும் இந்த வார்த்தையை, இது நான் கொடுத்த வார்த்தை அல்ல, ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தை. நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ், அந்த ப்ராவர்ப்ஸ் நியூ டெஸ்டமென்டில் ப்ராவர்ப்ஸ் இருக்குது. அது 14ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். புத்தி உள்ள ஸ்திரீயும் புத்தி இல்லாத ஸ்திரீக்கும், அறிவுள்ள பெண்ணிற்கும் அறிவில்லாத பெண்ணிற்கும் ஆண்டவர் கடைத்தா நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். படித்து பயன்பெறுங்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் பாவங்களை, பாவத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை நாளுக்கு நாள் நீங்க செய்தால் மரணம் நிச்சயம். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் கொடுத்துருவார். அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் வரும், உங்களுக்கு ஒரு காலம் வரும். நாங்க இப்ப அப்படி இல்லை, ஆண்டவர் சீக்கிரமாவே கொடுக்கிறார். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். பாவத்தை நாளுக்கு நாள் குறைத்துக் கொள்ளுங்கள். பாவத்தை நாளுக்கு நாள் குறைத்துக் கொண்டு பாவம் செய்யாமல் ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். அதிகமா பாவம் செய்தால் மேலே இருக்கிற தண்டனை இங்க இல்லை. நீங்க இங்க எப்படினா வாழலாம். உங்கள் பணம் இருக்குது, பதவி இருக்குது, படிப்பு இருக்குது, சம்பளம் இருக்குது, எது இருக்குது, எல்லாம் நல்லா வாழலாம். ஆனா மேல கணக்கு இருக்குது. ஆண்டவரிடத்தில் நெருப்பு கூழ், அக்கினி கூழால் வெந்து வெந்து கொலை வாழ வைப்பார் அந்த மேல பரலோக ராஜ்யத்தில். அதனால் பாவங்களை இனி செய்யாமல், பாவங்களை இனி செய்யாமல், பாவத்திற்கு சம்பளம் மரணம்,
அதனால் இந்த மரணத்தில் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அசுத்தாவிய பசாச கட்ட போறீங்களா போங்க, நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை படுங்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் தெல்ல தெளிவாக இருக்கின்றது. அறிவுள்ள பெண்ணிற்கும் அறிவில்லாத பெண்ணிற்கும் அர்த்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதுதான் பைபிள் கொடுத்திருக்கின்றார். புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியில்லாத ஸ்திரீக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று. அறிவில்லையா, இன்னொருத்தரை பார்த்து கத்துங்க. அறிவில்லையா, பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க. டிசிப்ளினை கத்துக் கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு, நாளைக்கு குழந்தைங்களுக்கு, இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் தான் நாம் முக்கியமா அந்த டிசிப்ளினை கத்துக் கொடுக்கணும். பிறகுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. நான் கான்வென்ட்ல படிக்கும் போது ஒரு மாசம் எங்களுக்கு அந்த சிஸ்டருங்க கத்துக் கொடுப்பாங்க. டிசிப்ளின், வாட் இஸ் த டிசிப்ளின், மரியாதை என்றால் என்ன. அதுக்கப்புறம் தான் படிப்பு. நம்ம படிக்கிறது பிஎம், பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாம் படிக்கிறோம். அது ஒன்லி நம்ம வேலை செய்யறதுக்கு. படிப்பு என்பது வேலைக்கு தான் உகவும். படிப்பு என்பது வேலைக்கு தான் உகவும், வேலைக்கு தான் அது உகந்தது. ஆனால் மரியாதை, டிசிப்ளின் என்பது வாழ்க்கைக்கு உகந்தது. நீங்க நாய் கூட மரியாதை கொடுப்பாங்க, அந்த மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் தான் மரியாதை. நீங்க நாய்க்கு மரியாதை கொடுக்க, அந்த நாய் உங்களுக்கு டபுள் மடங்கா மரியாதை கொடுக்கும். மனுஷர்கள் அப்படி இல்லை. பொறாமை, பொச்சிருப்பு, அகங்காரம், கொழுப்பு, தென்னாட்டு திமிரு அத்தனையும் இருந்தாலும் ஆண்டவர் பொசுக்கி போடுவார். கர்வத்தின் ஆவி கர்ஜிக்கும் என்றார் ஆண்டவர். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? படித்து பாருங்கள். படித்து விட்டால் அங்கே கர்வமும் அகங்காரமும் கொழுப்பும் இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பார்ப்பார். ஆண்டவர் அவருடைய கண்களால் பார்ப்பார். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரை கொச்சைப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பல மடங்கு தண்டனை கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்படி கொடுப்பார் என்று தெரியாது. அதனால் நாம் பயபக்தியோடு வாழ வேண்டும். மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடாது, ஆண்டவரை பார்த்து பயப்பட வேண்டும். ஆண்டவரை பார்த்து நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அதனால் படித்து பயன்பெறுங்கள். மனிதர்களை பார்த்து நீங்கள் வாழ வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். ஆண்டவரை பயப்படுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு எதுவும் நேராது, நெருங்காது. யார் சண்டை பிடிச்சாலும் அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை சண்டையை எடுக்க மாட்டார். நீ என்னுடைய பிள்ளை, தடுத்து நிறுத்துவார். அங்கிருந்து விலகி கூட்டிட்டு வந்துடுவார். விலகி நம்மளை காப்பார். அது போலத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது அந்த எத்தனை சாத்தானுகள், எத்தனை பசாசுகள் வந்தாலும் அங்கிருந்து மீட்டு நம்மளை கர்த்தர் காப்பார். அப்படியாகத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு எதுவும் நேராது, நெருங்காது. இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். புத்தியுள்ள ஸ்திரீக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீக்கும் எந்த விதத்தில் வேற்றுமைகள் இருக்கின்றன என்று நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். அப்படியா இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி என்னில் ஒருபோதும் அணையாதபடிக்கு என் ஜெபத்தின் ஜீவன் பிரகாசமாக எரியும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என்
என் கீதமே உம்மை துதிப்பேன். என் கீதமே உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை துதிப்பேன். நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். நல்லவரே உம்மை துதிப்பேன். நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஒவ்வொரு நாளும் நான் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு நான் கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஜீவனுள்ளது, உயிருள்ளது என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் படிக்கின்றீர்களோ படிப்பில்லையோ எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக உள்ளது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திப்பார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28 முதல் 28 இருந்து 31. John chapter 14 verse 28 to 31. பயத்தின் மீது அல்ல, தேவனுடைய அதிகாரத்தின் மீதே கவனம். பயத்தின் மீது அல்ல, தேவனுடைய அதிகாரத்தின் மீது கவனம். இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார். 3 ஆண்டுகளாக இயேசுவுடனே கூட நடந்து அவரது வாக்குறுதிகளின் மீது தங்கள் எதிர்காலம் முழுவதையும் கட்டமைத்திருந்த சீஷர்கள் இயேசு இல்லாத வாழ்க்கையை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லையாம். தாம் பிதாவிடம் புறப்பட்டு செல்வதால் அவருடைய இருதயங்கள் நொறுங்கி போகும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இவ்வுலகின் அதிபதியாக சாத்தான் நெருங்கும் போது உறுதியாக நிற்கவும் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலை அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக காணவும் சீசர்களை ஆண்டவர் அழைத்தார். உண்மையான அன்பு தன்னலமற்றது. இயேசு பிதாவை நேசிப்பதினாலேயே அவருக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் நமது அச்சத்தை அன்பாக மாற்ற வேண்டும். வரவிருக்கும் துன்பங்களை எண்ணி பயப்படுவதற்கு பதிலாக தேவனுடைய திட்டத்தின் மீதும் பிதாவின் மீதான கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அனைவரும். அப்போது நமது விசுவாசம் உறுதிப்படும். உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் இயேசுவை அணுகினாலும் இயேசுவின் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கிறிஸ்து உலகத்தின் சமாதானத்தை அல்ல, தமது சொந்த சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகளாவிய சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற காலங்களில் நாம் இருதயத்தில் கலக்கம் அடையாமல் தேவனுடைய சர்வ வல்லமையின் மீது நமது கவனத்தை நிலைநிறுத்த வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவருடைய வார்த்தையின் உறுதியை நம்புவதாகும். அவருடைய வார்த்தை நமது பலவீனத்தை வெளிப்படுத்த
கொடுப்பதோடு நமது விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது அவர் பெற்ற வெற்றியை நாமும் பெற உறுதியாக இருப்போம். கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது அன்பின் காரணமாக பிதாவுக்கு கீழ்ப்படிவதாகும். இயேசு சீசர்களுடைய அன்பின் போதனையை வெளிப்படுத்தி தமது வார்த்தைகளில் அவருடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தி சாத்தானின் மீதான தமது வெற்றியை பிரகடனப்படுத்தினார். இயேசு பிதாவின் சித்தத்திற்கு துல்லியமாகவும் முழுமையாகவும் மகிழ்ச்சியுடனும் கீழ்ப்படிந்தார். அவர் சிலுவையை நோக்கி நகர்ந்தது அவர் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்பியதனாலேயே பிதாவின் சித்தம் செய்ய ஆழ்ந்த விருப்பமுடையவராயிருந்தார். கிறிஸ்துவை நேசிப்பது என்பது தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் கலிகூறுவதாகும். கிறிஸ்துவை உண்மையாக நேசிப்பது என்பது நமது சுக போதனை விட அவருடைய மகிமைக்கு முன்னுரிமை கொடுப்பதாகும். நம்முடைய மாம்ச பலத்தால் முடியாததை பரிசுத்த ஆவியானவர் சாத்தியமாயிருக்கிறார். கீழ்ப்படிதல் அன்பை வெளிப்படுத்துகிறது. தேவனின் திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்று கிறிஸ்து நமக்கு விளங்குகிறார். தேவனுடைய சித்தத்தோடு தங்களை இணைத்துக் கொள்பவர்கள் மீது எதிரியாகிய சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சிலுவை ஒரு தோல்வி அல்ல, மாறாக அது ஒரு திட்டமிட்ட வெற்றியின் செயல். தேவன் மீதான நம் அன்பின் உண்மையான சான்று உணர்ச்சியோ அல்லது பாவ அறிக்கையோ அல்ல, மாறாக அதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அவருடைய சித்தத்திற்கு நாம் அனைவரும் கீழ்ப்படிவதாகும். இதைதான் கர்த்தர் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. இனி வரும் நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஜெபத்தினால் ஜெபம் செய்யுங்கள். வார்த்தையினால் ஜெபம் செய்து ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். துதித்து மகிழ்ந்து பாடுங்கள். அவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்கள். அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் கர்த்தர் இதைதான் விரும்புகிறார். நீங்கள் ஏன் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து எப்படி வாழ்கிறீர்கள் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் நேராது, நெருங்காது. ஆகையால் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை துதியுங்கள். துதித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் காணிக்கை பாடலை பாடி துதிப்போமாக. இறை கருணை மரணம்
நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ தஞ்சம் வந்து வெளியீடு மழையிடும் வானவர் அருந்தும் விருந்திடு மனவாசல் தேடிடு அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய காணிக்கையை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஆண்டவருடைய காணிக்கை கொடுக்கும் பொழுது நாம் உண்மையான காணிக்கையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோமாக. வானகத்தே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் உடல், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய பந்தியில் ஒருமனப்பட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக.
நாம் இப்பொழுது நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஒரு நிமிடம் துதியுங்கள். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் இரட்டிப்பாக கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் உள்ளத்திலிருந்து கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபியுங்கள். ஜெபியுங்கள் ஆண்டவரிடத்தில். உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஜெபித்து பயன் பெறுங்கள். நாம் நன்றியோடு அவரை நாம் பாடுவோமாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் தேற்றிடுவேன். உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் நடத்தி செல்வேன். உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் நடத்தி செல்வேன். உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் அரவணைப்பேன். உங்களை நான் வாழ செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் மலர செய்வேன். உங்களை நான் விரிர செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததற்காக நாம் நன்றியோடு இனி வரும் நாட்களிலும் கூட கர்த்தரை நாம் பற்றி கொண்டு அவர்களுடைய பாதையில் சென்று, நான் முதலாவதாக நான் சொன்னேன், புத்தியுள்ள ஸ்திரீக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. நீங்கள் இனி வரும் நாட்களில் உங்களுடைய கோபத்தையும் அகங்காரம் கருத்தையும் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அதே நிலையில் வாழும் பொழுது உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்.
பாவத்திற்கு மேல் பாவங்கள் செய்தால் மன்னிக்க மாட்டார். ஒருவரை ஒருவர் அகங்காரத்தில் பேசக்கூடாது. ஒருவரை ஒருவர் புறமோன்றும் அகமோன்றும் பேசக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நீங்கள் பிறரை பற்றி பேசாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெறும் பொழுது நீங்கள் யாரை பற்றி நீங்கள் பேச மாட்டீர்கள். அப்படியாக நீங்கள் பேசியிருந்தாலும் ஆண்டவரத்தில் மண்டிட்டு, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்யாமலும், இனி நான் பிறரை வஞ்சித்து பேசாமலும், பிறருடைய வாழ்க்கையில் நான் புகுந்து விளையாடாமலும், பிறரை நான் இழிவாக பேசாமலும், இனி நான் உம்முடைய பாதையில் நான் வர அசுத்தாவிகளை என்னிடத்தில் அகன்று போகப்பட்டு நான் உம்முடைய பாதையில் வர எனக்கு நீர் அந்த கிருபையை தாரும் என்று நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களை வாழ வைப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, இந்த அழகானதும் பிரகாசமானதுமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது நன்மைக்காகவும் உமது கிருபைக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாதைகளை வழிநடத்த உமது பிரசன்னமும் உமது வல்லமையும் எங்களுக்கு தேவை என்பதை ஒப்புக்கொண்டு இன்று நாங்கள் உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுள் வாழும் பரிசுத்த ஆவியின் ஈவுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இன்று நீர் எங்களை மீண்டும் புதிதாக நிரப்ப வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவங்களுக்காக உன்னதமான பலியாக மரித்த உமது பணியை நிறைவேற்றிய பிறகு பரத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பு சிறியோர் மற்றும் முதியோர் மீது உமது பரிசுத்த ஆவியை பொழிவதாக வாக்களித்திருந்தேன். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும், எங்கள் பாவங்களை கழுவும். ரத்தத்தினால் எங்களை பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இனி நாங்கள் பாவங்கள் செய்யாமல், பாவ படுகொலியில் விழாமல், பசாசுகளுக்கு அடிமையாகாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றும், எங்களுக்கும் உமக்கும் இடையில் தடையாக இருக்கும் எதையும் அகற்றி உமது சித்தத்திற்கு நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் உமது அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பொறுமையும் பிரதிபலிக்கும்படியாக எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் ஊதும். நீர் எங்களுக்கு கொடுத்த அடையாளத்தில் நடப்பதற்காக தைரியத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலவீனமாக உணரும் போது எங்கள் பலனாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கவும், நாங்கள் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளும் போது எங்கள் வழிகாட்டியாக ஒவ்வொரு நாளும் இருக்கவும், நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாகவும் ஆசீர்வாதமாகவும் உம்முடைய பிள்ளைகளாகவும் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கை உமது ஆவியால் நிரம்பி வடியட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.